பனிமனிதன் பாகம் 24. டாக்டர் பாண்டியன் கிம்லாம் சறுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அந்த கடலில் போயிட்டுருக்க வழியிலேயே பாண்டியன் கடல் கீழே பார்த்தா ஒரு போவா பாம்பு. இதெல்லாம் இந்த கடலில் இருக்க வேண்டிய பாம்பு இல்லையே, இது பொதுவாக வேறு கடல்களில் காணப்படும் பாம்பு தானே அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், மேபி ஒரு வேளை வேறு கடல்களும் இந்த கடலும் ஜாயின் ஆகிருக்குது ஒரு காலகட்டத்தில். இதுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இமயமலை ஃபார்ம் ஆகி எப்படி 2 கோடி வருடங்கள் ஆகுது அப்படின்னா இதுக்கு இதை விட பழமையானதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் சறுக்கிக்கிட்டே போயிடுறாங்க திருப்பி. அப்புறம் போகிறாங்க. அப்புறம் கீழே பார்க்குறேன் திருப்பி பாண்டியன். நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. கடலில் வாழ்கிற சில செடிகள்லாம் இருக்குது. செடிகள் இல்லாத இடங்கள்லாம் மீனை பார்க்க முடிஞ்சது. கடலில் நீந்துற மாதிரி இருந்தது பாண்டியனுக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ளூ வேல் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் டாக்டர், ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லும் போதே பாண்டியனுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அந்த ப்ளூ வேலுக்கு கால் இருந்தது. ஆமாம் பாண்டியன், ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ப்ளூ வேலுக்கு எல்லாம் கால் இருந்தது. பள்ளி போன்ற கால்கள் தான். அந்த கால்களை வச்சு அது தரையில் தான் நடமாடுச்சு. ப்ளூ வேல் ஒரு மேமல் தான் பாண்டியன், அது பாலூட்டி தான் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்புறம் அது கடலில் வாழ வேண்டிய சுச்சுவேஷன் வந்த உடனே அது கடலுக்குள்ளே போச்சு. அப்போ கூட ப்ளூ வேல்னால இப்போ வரைக்கும் கடலுக்குள்ளே மூச்சு விட முடியாது. அதில் மேலே வாயை திறந்து அப்புறம்தான் மூச்சு வாங்கிட்டு திருப்பி உள்ளே போகும் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்புறம் எல்லோரும் திருப்பி சறுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கடலையே தாண்டிடுறாங்க. எப்படி ராமர் ஹனுமானோட ஹெல்ப்போடு அந்த கடலையே தாண்டி போகிறாரு, அது மாதிரி அவங்க அந்த கடலை தாண்டி பனிமனிதனை நோக்கி போகிறாங்க. அப்புறம் அங்கே போயிட்டே இருக்காங்க. அவங்க நடக்கிறாங்க. வண்டி அவங்க எடுத்துகிட்டு வரல. அப்புறம் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குறாங்க ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு. மேபி அது பனிமனிதனாக தான் இருக்கணும். அப்புறம் அவங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அது நடக்கிற முதலைகள். எப்படி டாக்டர் முதலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. இங்கே எதுவுமே பரிணாம வளர்ச்சி அடையவே இல்லை பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த முதலைகள்லாம் உருன்னு சவுண்டு பண்ணுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் 3 முதலைகள் அவங்கள சேஸ் பண்ணுது. அவங்க முன்னாடி ஓடுறாங்க வண்டியை விட்டுட்டு. அப்புறம் 3 முதலைகளுக்கு மேலே ஒன்றா வருது. அவங்க கூட்டத்திலேருந்து நிறைய பேர் இவங்களை சூழ்ந்துக்கிறாங்க. டாக்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு பாண்டியன் கேட்குறான். அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிட்டோம் பாண்டியன், இங்கேயே சாக வேண்டியது தான் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாருன்னு நினச்சா, வண்டியில் தான் டைனமைட் இருக்குது பாண்டியன், டைனமைட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இல்லை, ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம். அது கேட்டுட்டு அங்கே இருக்க முதலைகள் எல்லாமே பாய்ந்து ஓட ஆரம்பிக்குது. இதோட இந்த பகுதி முடியுது. நன்றி, வணக்கம்.